இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 94th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம உரஹாரா அந்த ஹியோரி கிட்ட சரி என் கூட இங்க இருக்கிற ஒரு ஜெயிலுக்கு வரையா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருந்திருப்பானா. நேரா ஸ்குவாட் 2 இருக்குதுல அதோட ட்ரைனிங் கிரவுண்ட் கேட் மட்டும் தான் போய் நிப்பாங்களா. ஓகே வந்தாச்சுன்னு ஸ்குவாட் 2 ஓட கேப்டன் அந்த யோரிச்சி இருக்கிறாங்கல்ல அவங்களா தான் இருப்பாங்களா. பார்த்தா இந்த மாதிரி உரஹாரா ட்ரைனிங் கிரவுண்டுக்குள்ள போறதுக்காக பாதையை வந்து ஓபன் பண்ண சொல்றான். நீங்க இது பெர்மிஷன் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க வரும்போது நான் கொடுத்த மாதிரிலாம் ஞாபகம் இல்ல, பட் இருந்தாலும் அவன் எதுவும் பண்ண மாட்டான், அலோ பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களா. அப்ப அந்த ஷூயி இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது பரவாயில்ல உரஹாரா தானே, அவனுக்கு ஒரு நல்ல ரீசன் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது பண்றானா அப்படிங்கிற மாதிரி யோரிச்சி வந்து அந்த அளவுக்கு உரஹாரா வந்து நம்ப. அதே நேரத்தில் கேட்டை ஓபன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் உரஹாரா அந்த ஹியோரி இருக்கிறாள் சோ அவளை வற்புறுத்தி தான் உள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பானா. சோ அப்படி போகும்போது இந்த இடத்துல ஸ்டெல்த் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து இருக்கும். அதை பத்தி தெரியுமான்னு கேட்க தெரியும் உன்னை அதை வச்சுதான் அசிங்கமும் படுத்தினேன் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் ஏன்னா ஸ்டெல்த் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்குவாட் 13 ஸ்குவாட்ஸ் இருக்குல்ல அதுல இருந்து வேறையானவங்க. ஸ்டெல்த் ஃபோர்ஸ் வந்து தனிதான். ஆனா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து 4 நோபல் ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. அந்த 4 நோபல் ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். அதுல ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் யோரிச்சி தான் ஸ்டெல்த் ஃபோர்ஸோட ஹெட்டாவும் இருந்திருக்காங்க. ஆனா ஒன்ஸ் யோரிச்சி ஸ்குவாட் 2 ஓட கேப்டன் ஆனவனே அந்த ஸ்டெல்த் ஃபோர்ஸையுமே வந்து ஸ்குவாட் 2 கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டெல்த் ஃபோர்ஸ் வந்து 5 யூனிட்டா பிரிஞ்சிருக்கும். அதுல 3வது யூனிட்டோட ஒரு லீடரா தான் இந்த உரஹாரா வந்து இருந்திருப்பானா. சோ அந்த 3வது யூனிட்டோட லீடரா அவன் இருக்கும்போது தான் இப்ப இவங்க போயிட்டு இருக்கிற பிரிசன் இருக்குதுல்ல சோ அதுக்குமே அவன் வந்து ஒரு லைக் ஒரு மோரார்லெஸ் ஒரு வார்டன் மாதிரி இருந்திருப்பான். சோ நம்ம உரஹாரோட வேலையை என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல இந்த 13 ஸ்குவாட் வந்து இருக்குதுல்ல இதுல இருக்கிற யாராவதுவங்க இந்த சோல் சொசைட்டிக்கோ இல்ல இந்த சோல் ரிப்பர்ஸுக்கோ எதிராக வந்து செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துக்கு அந்த ஒரு பிரிசனுக்கும் போயிடுறாங்களா. அதுக்குள்ள வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன இது ஏதோ பிரிசன் சொன்ன பழைய கேவ் மாதிரி இருக்குது குகை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு ஹியோரி வந்துட்டு இருப்பாளா. அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணணும் இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டோரை வந்து நீக்க பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரிசனர்ஸ் வந்து இருப்பானுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, எல்லாருமே சைலண்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் வைலண்ட் ஆயிருவாங்கன்னு போது சரி இவனுங்களாம் அப்ப இங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல இவங்க யாருமே எதுவுமே பண்ணல, பட் இவங்களால இங்க இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஆகுமோ அப்படின்னு சொல்லி இவங்க மேல ஒரு டவுட் வந்து இருக்குது. இவங்களை வெளியே விடுறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல ஒரு விஷயம் வந்து கிடையாதுங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் இந்த இடத்துல வச்சிருந்திருக்கோம். இதை கேட்ட ஹியோரி கடுப்பாயிட்டு அவனுங்க தான் எதுவுமே பண்ணலையா அப்புறம் கூட்டு வந்து வச்சிருந்திருக்கேன்னு கேட்க அங்கதான் செக் வந்து இருக்குது. உன்னோட ஸ்குவாட்ல வந்து இதுக்கு முன்னாடி யாராவது வெளியே போயிருக்காங்களான்னு கேட்க ஆமா மேபி ஏதாவது 1 or 2 வந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் உரஹாரா வந்து மென்ஷன் பண்றேன் ஆக்சுவலி ஒன்ஸ் இந்த 13 ஸ்குவாட்ல வந்து ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கனால வந்து ரிசைன் பண்ணிட்டுலாம் போக முடியாது, பட் மேபி ஏதோ ஒரு பர்சனல் ரீசன் காரணமா கிளம்புறாங்க அப்படிங்கும்போது அவங்க போயிருவாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து இருக்கும், அதுக்குள்ள திருப்பி வரல அப்படிங்கும்போது இந்த ஸ்குவாட்ல இருந்து அவங்க வந்து வெளியேற்றப்படுவாங்க. வெறும் பேர் மட்டும் தான் வெளியேற்றப்படுவாங்க, பட் அந்த பர்சன் இருக்கிறாங்கல்ல அவங்கள தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல வந்து வச்சிருவாங்க. இந்த 13 ஸ்குவாட் வந்து இருக்குதுல இது வந்து ஒரு நோபலான ஒரு ஆர்கனைசேஷன். சோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்கள சும்மா ஏனோ தானோ ஒன்னும் வந்து செலக்ட் பண்ண மாட்டோம், எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இதுல இருந்து ஒருத்தங்க வெளியே போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பர்சன் ஜெனரல் பாப்புலேஷன் கூட ஒண்ணா மிக்ஸ் ஆகும்போது அது நமக்கே வந்து ரிவீட் அடிக்கலாம், இல்ல அவங்க வந்து ரொம்ப டேஞ்சரான பர்சனா இருக்கலாம். சோ அதனால தான் அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சென்ட்ரல் 46 ஒரு ரீசன் வந்து சொல்றாங்க. ஆனா ஒன்ஸ் இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஜெயிலுக்கு வந்து நான் ஒரு வார்டன் மாதிரி வந்ததுல இருந்து எனக்கு ஒரு டவுட் ஓடிட்டே இருக்குது. இவனுங்க எல்லாருமே பயங்கர டேஞ்சரான ஆளுங்க தான், ஆனா இவங்கள somehow நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்ல. ஒரு ப்ராப்பரான ஒரு என்விரான்மெண்ட் மட்டும் நம்மளால கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கும்போது மேபி நம்மளால வந்து இவங்க எல்லாரையும் ஒரு பாசிட்டிவான வேல யூஸ் பண்ண முடியும்லாம் சொல்லிட்டு இருக்க பார்த்தா அந்த இடத்துல அவன் சொல்லி வாய முறைக்குள்ள அங்க இருக்கிறவங்கள அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்களா. சோ வந்து உரஹாராவை அட்டாக் பண்ணும்போது ஏன்டா 2 நாளுக்கு முன்னாடி வந்தாடா அடிச்சேன் திருப்பி மாடா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பானா. இவளுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும், என்னடா நம்ம கிட்ட உத வாங்கினவன் இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து பந்தாடிட்டு இருக்கிறான் அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் அங்க இருந்து வரும்போது அப்ப அந்த ஹியோரி இவ்வளவு டேஞ்சரான ஆளுங்களெல்லாம் வெளியிட கூடாதுன்னு சொல்லுவாளா. பாத்தையா நீயும் அப்படியே பேசுற, அதெல்லாம் கிடையாது நம்மளால அவங்கள யூஸ் பண்ண முடியும், ஆனா இவங்கள விட டேஞ்சரான ஒரு ஃபெல்லோ ஒருத்தன் இருக்கிறான் அவனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயூரி இருக்கிறான்ல அவனை போய் மீட் பண்ணிட்டு அப்புறம் என்ன வெளியே வரையா அவனை வந்து நான் வெளியே விடுறேன் என் கூட வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்லாம் கேட்கும் போது நான் ஏன் வரணும், அது மட்டும் இல்லாம இங்கேயே இருக்க ஜாலியா தான் இருக்குது அதனால வர முடியாது அப்படின்றானா. சரி அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டா வா நம்ம போகலாம் அப்படின்னு அந்த ஹியோரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே நின்னுட்டு இல்ல நீ வந்து வந்தே ஆகணும், எனக்கு உன் டேலண்ட் மேல நம்பிக்கை இருக்குது, உன்னோட பொட்டன்ஷியலை இதே இடத்துல வேஸ்ட் பண்ண எனக்கு வந்து இஷ்டம் கிடையாது. அது மட்டும் இல்லாம வேணும் ஒரு மேட்டர் சொல்லிட்டா இந்த மாதிரி ஸ்குவாட் 12க்கு கீழே இந்த சோல் சொசைட்டில எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் வந்து கிரியேட் பண்ண போறேன், ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு சென்டர். ஆனா அதுக்கு உன்னை வந்து நான் லீடரா போட போறேன். இன்னும் சொல்ல போனா ஸ்குவாட் 12 தான் அது வந்து பாத்துக்க போகுது, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நீ தான் அதை வந்து
கண்ட்ரோல் எடுத்துக்க போறேன், இந்த ஒரு ஆஃபர் ஓகே வாங்கும் போது, ஓ நீ செத்தா அதெல்லாம் எனக்கா அப்படின்னா சரிம்மா. அப்ப அப்படியே கட் பண்ணா இந்த கின் இருக்கிறான்ல அவன் அப்படியே வீட்டுக்கு வருவானா, பார்த்தா கின்னோட பேர் என்னன்னா நம்ம பியாக்கியா அந்த இடத்துல சின்ன பையனா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். பியாக்கியோட மூஞ்சில இப்பதான் சிரிப்பே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நம்ம யோரிச்சி இருக்கிறாள்ல அவளும் அந்த இடத்துக்கு வந்துட்டு பியாக்கிய கூட வம்பு பண்றதும், பியாக்கியோட ஹேர் ரிபனை வந்து ஆட்டை போட்டு அங்க இருந்து போக இன்னைக்கு உன்னை புடிச்சு புளிஞ்சறேன்னு சொல்லி பியாக்கியாவும் பின்னாடியே வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் கவனிச்சு அந்த கின்னுமே இந்த பியாக்கியாக்கு சரியான கோவம் வந்து இருக்குது, அதை எப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண போறான்னு தெரியல, இருந்துட்டு போகட்டும் போய் ஒரு டீ போடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புவாரா. இப்ப அதுவே நம்ம ஸ்குவாட் 13ஓட கேப்டனான ஷீரோ இருக்கிறாருல அவர் வந்து இந்த காயின் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல காயின் வந்து ஒரு லூட்னட்டா இருக்க மாட்டான், அவன் வந்து ஸ்குவாட் மெம்பரா தான் இருப்பானா. ஏன் அப்படியே இருக்கிற வந்து லூட்னட்டா ஜாயின் பண்ண வேண்டியதானங்க போது, இல்ல என் ஸ்குவாட்ல என்னோட பெட்டரான ஆளுங்களா இருக்கிறாங்க, அதை நீங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளு இல்லைன்னு சொல்லும் போது சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த வருஷம் புதுசா ஒரு ப்ராடஜியை வந்து ரெக்ரூட் பண்ணியிருந்திருக்காங்க, அவனுக்கு என்ன இந்த பியாக்கியா இருக்கிறான்ல அவனோட வயசு தான் இருக்கும், அந்த பியாக்கியா சரியான திமிரு பிடிச்சவன் அது இருக்கட்டும். பட் இருந்தாலும் இந்த பையன் வந்து அந்த சோல் அகாடமி இருக்குதுல்ல அதுல வந்து ஒரே வருஷத்துல பாஸ் ஆகி வந்திருக்கானாமா. எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த ஸ்குவாட்ல ஜாயின் பண்றானோ அங்க ஒரு நல்ல பொசிஷன் அவனுக்கு கிடைக்கும்னு சொல்ல, அது எந்த ஸ்குவாட்னு கேட்கும்போது ஸ்குவாட் நம்பர் 5ன்னு சொல்லுவாரு. வேற யாரும் இல்ல நம்ம இச்சிமாரு இருக்கிறான்ல அவனா தான் இருக்கும். சோ அவன் வந்து அந்த ஒரு ப்ராடஜி பிளஸ் நம்ம எய்சன் வந்து ஆப்வியஸ்லி அவனும் ஸ்குவாட் 5 சேர்ந்தவன் தானே. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கின்னோட ஸ்கில்ஸை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருவான். சோ இதெல்லாம் அப்படியே நடந்து முடிய ஒரு 9 வருடம் கழித்து காட்டுறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல சில சோல்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு யாரோ வந்து சம்திங் ஏதோ ரிசர்ச் மாதிரி பண்ணி அவங்க எல்லாரும் காணாம போறாங்களா அந்த இடத்துல. அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம சிஞ்சியும் நம்ம சோசுகேயும் வெளியே வரும்போது அந்த இடத்துல உரஹாரா, ஹியோரி, அந்த மயூரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. அந்த சிஞ்சி பார்த்தா நம்ம உரஹாராக்கும் அந்த மயூரிக்கு வந்து குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு மட்டும் ஏன்டா சொல்லல அப்படின்னு சொல்லி ஹியோரி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எய்சன் நம்ம உரஹாராட்ட ஆமா இந்த மாதிரி சோல்ஸ் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த டவுன் பக்கத்துல வந்து சில சோல்ஸ் எல்லாமே வந்து காணாம போயிருக்காமா அப்படிங்கும் போது காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லி உரஹாராக்கு டவுட்டா இருக்குமா. அப்பதான் அந்த சிஞ்சி வந்து சொல்றான், இல்ல ஆக்சுவலி நம்ம கேப்டன் உனஹானா இருக்கிறாங்களா அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி பேசிக்கா சோல்ஸ் வந்து யாராவது கொலை பண்றாங்க அப்படின்னா அந்த சோலோட சேர்ந்து அவங்க ட்ரெஸ்ஸும் வந்து போயிடும், பட் அவங்க வந்து காணாம போயிருக்காங்க, உயிரோடவே காணாம போயிருக்காங்க அப்படிங்கறங்காட்டி அந்த இடத்துல அவங்களோட ட்ரெஸ் மட்டும் இருந்திருக்குது. சோ சம்திங் கண்டிப்பா அந்த இடத்துல என்னமோ நடந்திருக்கு, அது என்னென்ன விசாரிக்கிறதுக்காக ஸ்குவாட் 9 வந்து போயிருக்காங்கன்னு சொல்ல, அந்த ஸ்குவாட் 9ஓட கேப்டன் யாருன்னு பார்த்தா அந்த கென் அப்படின்னு அந்த விசார்ட்ஸ்ல ஒருத்தன் வந்து இருப்பான்ல அவனா தான் இருக்கும். அது என்னென்ன விசாரிக்கிறதுக்காக அவன் அவனோட ஸ்குவாட் கூட போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவனோட லூட்டனட்டா அந்த மசாக்கி அப்படி அந்த பச்சை கலர் முடி வச்சு அந்த விசார்ட் பண்ண இருக்கிறாள் அவளாதான் இருந்திருப்பான். என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் வந்துகிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல அந்த இடத்துல பார்த்தா ஒரு 3 பசங்க இருப்பாங்களா அவங்கள வந்து அட்டாக் பண்றதுக்காக அங்க ஒரு ஹால் வந்து இருக்கும், பயங்கர பெருசா இருக்கும். அதை பார்த்தோன்னே அங்க நடுவில் இருக்கிற ஒரு பையனால வந்து சுத்தமா முடியாதா, டேய் நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து போங்கடா அப்படிங்கிற சொல்லி அவங்களை துரத்தி விட்டுட்டு அவன் அங்க இருக்கிற ஒரு குச்சி வந்து எடுத்து அந்த ஹாலோ வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த ஒரு ஹாலோ அவனை அசால்ட்டா தூக்கி பிடிச்சி வச்சுக்குமா. கரெக்டா இந்த ஸ்குவாட் 9மே அதே வழியில தானே வந்து இருப்பானுங்க. பார்த்த உடனே என்ன இவ்வளவு பெரிய ஹாலோ வந்து இருக்குது, கையில வேற ஏதோ குட்டி பையன் வந்து வச்சிருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி உள்ள வந்து எல்லாருமே அந்த ஹாலோ வந்து முச்சு கட்டிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட அந்த கென் வந்து பேசலான்னு போனா அந்த பையன் வந்து அழுதுகிட்டே இருப்பானா. சிறா தம்பி உன் பேர் அது என்னன்னு கேட்கும்போது இசாக்கி அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி அந்த டோசனோட லூட்டனட் ஒருத்தர் தான் இசாக்கி அப்படின்னு, அது வந்து இந்த ஒரு குட்டி பையனா தான் இருக்குமா. சரி அழுவாதப்பா சிரிப்பா அப்படிங்கிற சொல்லி இந்த கென் எவ்வளவோ சொல்லி பார்ப்பான், பட் அவன் வந்து கேட்கற மாதிரியே தெரியாதா. அப்போ அந்த மாஷிரோங்கிற அந்த பச்சை முடி பண்ண வைக்கிறாள் அவ அப்படியே இந்த மாதிரி காட்டுக்குள்ள நிறைய துணியெல்லாம் கண்டுபிடிச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்குவாட் மெம்பர்ஸோட அந்த கிமோனோ இருக்குதுல அது எல்லாமே தான் இருக்கும், பிளஸ் அவங்களோட கால்ல போடுற அந்த ஸ்லிப்பர்ஸ் லைக் அந்த பூட்ஸ் வந்து இருக்குதுல அதுவுமே இருக்குமா. எப்படி இது எல்லாத்தையுமே வந்து தனியா போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ சம்திங் பெரிய மேட்டர் அப்படின்னு அந்த கென்னுக்கு வந்து புரிய வருது. சோ அதனால அந்த கென் அவர் கூட இருக்கிற மத்த எல்லார்கிட்டயுமே வந்து யாரோ சோல் ரீப்பர்ஸ் எல்லாரையும் வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க, அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலையை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்களா. அதுக்கப்புறம் அந்த இசாக்கி அப்படிங்கிற அந்த பையன் டீமே சரிப்பா பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போகும்போது அந்த கென் இருக்கிறான்ல அவனோட அப்டமன்ல 69 அப்படிங்கிற மாதிரி ஒரு டாட்டூ வந்து இருக்குமா. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இசாக்கியுமே அவனோட சீக்ல அவனோட கண்ணத்துல வந்து அந்த 69 வந்து டாட்டூவா போட்டு இருந்திருப்பான் போல. இங்க உரஹாரோட லெபார்டரியில அந்த மைரி வந்து வேலை பார்த்துட்டு இருப்பானா. பார்த்தா அவனுக்கு வந்து பொருட்கள் எடுத்துக்கொண்டு வர வேலையை இந்த ஹியோரி வந்து பாத்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்னால முடியாது அப்படிங்கிற சொல்லி கொண்டு வந்த பொருள் எல்லாம் கீழே போட்டு வச்சுட்டு வந்து கத்திக்கிட்டு இருப்பாளா, என்னால சுத்தமா இதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு. நான் உன்னோட சுப்பீரியர், நான் சொல்றதா நீ வந்து செய்யணும் அப்படின்னு அந்த மயூரி சொல்ல, யார் சொன்னா, அவன் தான் கேப்டன், நான் லூட்டனட், எனக்கு அடுத்துதான் நீ, அதனால நான் சொல்றதா நீ கேட்கணுங்கும் போது இந்த இடத்துல இருக்கிறது ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் நான் தான், அதனால நீ இங்க இருக்கிற வரைக்கும் என் பேச்சு தான் நீ வந்து கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மயூரி கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம உராரா இருக்கிறான்ல அவனுமே எந்திரிச்சு வரும்போது அப்ப அவன் ஷோல்டர்ல வந்து சம்திங் என்னமோ இருக்குமா. அம்மா என்னடா அதுன்னு கேட்கும்போது ஒண்ணும் இல்ல, இதுக்கு பேர் தான் கீகா
காய் அப்படின்னு சொல்லுவான். சோ அந்த சோல் ரீப்பர்ஸ்ல ஹியூமன் ஃபார்ம்ல மாறதுக்காக அவன் வந்து ஒரு கீகாய் கிரியேட் பண்றமான்ல. சோ அதோட ப்ரோட்டோடைப்பை அங்கதான் வந்து அவன் ரெடி பண்ணிருப்பான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்குவாட் 9ஓட கேப்டனான அந்த கென் இருக்கிறான்ல, அவன் அனுப்பிச்சதா சொல்லி என்ன நடந்துங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம உரஹாரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அது என்னன்னு காட்டல, பட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் உரஹாரா ஓகே எல்லாத்தையும் கேட்டில, அதனால இந்த வேலையை போய் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹியோரி கிட்ட இந்த ஒரு வேலையை வந்து ஒப்படைக்க முதல்ல வந்து முடியாதுன்னு தான் சொல்லுவா. பட் இருந்தாலும் உரஹாரா கண்டிப்பா அவன் வந்து நான் நம்புறேன், உன்னால இதை பண்ண முடியும்னு எனக்கு வந்து தெரியும். சோ அதனால என்னோட கேப்டன் ஆபீஸ்ல இருக்கிற எந்த ஒரு வெப்பனை வேணாலும் நீ வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவளும் போயிருப்பா. பட் இருந்தாலும் பயங்கர கடுப்புல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த ஸ்குவாட் 9 சேர்ந்தவங்க இருக்கிறானுங்களே, சோ அவனுங்க இன்சிடென்ட் நடந்த அந்த ஒரு இடத்துல தான் இருப்பாங்களா. பார்த்தா வெளியில 3 பேர் வந்து உள்ள கேப்டனும் இன்னொரு பையனும் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்காத்துட்டு இருப்பாங்க. டென்ட்டுக்குள்ள இருக்கிற கேப்டனும் இன்னொருத்தனும் இருப்பானா. சோ அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்து கண்விழிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்ப டக்குன்னு வெளியில ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி தெரிஞ்சோடனே 2 பேரும் வெளியே வருவாங்களா. பார்த்தா அங்க 3 பேர் வந்து காவல் காத்து இருந்தாங்கல்ல, அவங்க 3 பேர் யாரும் அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. ஓகே கொஞ்சம் உஷாரா இரு, அவங்க பக்கத்துல தான் இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கென் கூட இருந்த இன்னொருத்தன் இருக்கிறான்ல, அவனையுமே யாரோ அட்டாக் பண்ணும்போது என்ன இங்க நடக்குன்னு அவன் பதறி போக டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏதோ ஷேடோ மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்வாட் வந்து அந்த கென்னையுமே வந்து பெனிட்ரேட் பண்ண யாருக்கு குத்துனது அவன் திரும்பி பார்த்து நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே அந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.